வணக்கம் மகளே. ட்ரம்ப், எலன் மாஸ்க் எல்லாமே வந்து ஃபோர்ட் நாக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கோல்டு இருக்கா, திருடு போச்சு அப்படின்னு வலைத்தளத்தில் எலன் மாஸ்க் இதை பற்றி போட்டிருந்தாரு. உலகத்தில் இருக்க கோல்டில் அதிகமாக வச்சிருக்கு யாருன்னு பார்த்தோம்னா யூஎஸ் கவர்மெண்ட் தான். 8000 டன் அளவுக்கு கோல்டு வச்சிருக்காங்க. நம்ம இந்தியா ஒரு 8-9 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட் வச்சிருக்க ரிசர்வ். யூஎஸ் தங்களோட 5000 டன் அளவுக்கான கோல்டு வந்து இந்த ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்ற பகுதியில் தான் வச்சிருக்காங்க. இது வேர்ல்டு வார் 2 ஒரு ஆர்மி பேஸ் கேம்ப். வேர்ல்டு வார் 2 அப்புறம் இது கோல்டு வால்ட் அப்படி மாற்றிட்டாங்க. உலகத்தில் அதிகம் பயங்கரமான பாதுகாப்பு உள்ள ஒரு பகுதினா இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி 1975 அப்புறம் 2017 அப்படின்னு 2 டைம் தான் அதை பார்த்துருக்காங்க. போயிட்டு உள்ள போயிட்டு அது வந்து ட்ரெஷரி மெயின்டைன் பண்ணுற அந்த செக்ரட்டரிஸ் தான் போய் பார்க்க முடியும். எல்லாரும் பார்க்க முடியாது. இதை அக்சஸ் பண்ணி போகிறதுக்கான வழி ஒருத்தருக்கு தனியாக தெரியாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க இதை செக்யூரிட்டியை. யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் யாரும் பெருசாக போய் இதை போய் பார்த்ததில்லை. இதெல்லாம் நிறைய கட்டுக்கதையில் வர அந்த தங்கம்லாம் இருக்கா, காணாமல் போச்சு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு டவுட்டை வந்து பிரசிடென்ட்டே ரைஸ் பண்ணியிருக்காரு. இவங்க சொல்கிற அளவுக்கு அந்த தங்கம் அங்கே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னாங்கன்னா அது யூஎஸ் எக்கனாமியை பெருசாக பாதிக்கும், அது பெரிய சரிவை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் மக்களே. நன்றி.